சூப்பர் சமையல் சேனல்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். நானும் எங்க அம்மாவும் உங்களுக்காக சேனல் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். டெய்லியும் புதுமையான பழமையான ப்ரோக்ராம் கொடுக்க போறோம். இன்னைக்கு புதுமையா ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற கேரளால இருக்கிற ஃபுல் ஜார் சோடா வந்து தயார் பண்ண போறோம். இப்ப வந்து இது இங்க ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க இதை கொடுக்குறோம். இன்னைக்கு அதை தான் நாங்க தயார் பண்ண போறோம். இன்னைக்கு எங்க அம்மா அதை செய்ய போறாங்க. உங்களுக்காக அதை வந்து நம்ம வந்து விலாவரியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நீங்களும் அதை பயன்பெறலாம். ஃபுல் ஜார் சோடால வந்து நீங்க என்னென்ன போட்டு தயார் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், புதினா, உப்பு, சோடா அத்தனையும் மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம். ஃபுல் ஜார் சோடா. இப்போ இங்க வாங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். எங்க அம்மா செய்ய போற இந்த ஃபுல் ஜார் சோடா வந்துட்டு எப்படி தயாரிக்கிறத நம்ம எல்லாரும் நேரடியா பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். இப்போ புதினாவை வந்து அவங்க கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. இருங்க, நானும் சேர்ந்து செய்கிறேன். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக ப்ரோக்ராமை முடிக்க முடியும். புதினா வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, ரொம்ப நல்லது. இப்போ அவங்க சுத்தம் பண்ணி வச்ச புதினாவை வந்து தேவையான அளவுக்கு எடுத்து அவங்க பேஸ்ட் போல் ஆயிடுச்சிங்களா? அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு ஒன்று போதும். ஆனால் நிறைய பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ண நிறைய பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டுக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நல்லா பேஸ்ட் அரைக்க போகிறாங்க. பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி அரைங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மையாமல் இருக்குது, அதனால் மறுபடியும் போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம். நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும் பச்சை மிளகாயை. இப்போ பச்சை மிளகாய் வந்து நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். வந்துட்டு இஞ்சி அரைக்க போகிறாங்க. இஞ்சி தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நம்ம அதை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டா சீக்கிரமாக மையமா. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. பேஸ்ட்டை வந்துட்டு அவங்க விழுதாக்குறாங்க. நல்லா பேஸ்ட் போல் ஆகிருக்கான்னு பாருங்கம்மா. நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். பேஸ்ட் ஆக்குங்க. இந்த பேஸ்ட் ஒரு பவுலில்
பேஸ்டா இருக்குங்களா? எலுமிச்சை பழத்தை அரைஞ்சிருக்காங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா ஜூஸில் போடும்போது விதை வந்து நமக்கு குடிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் விதையை எடுத்துகிட்டு வச்சுக்கணும். இப்போ லெமன் லெமன் வந்து நம்ம வந்து கிளாஸில் வந்து புழிஞ்சிக்கலாம். இதை வச்சுக்கணும். லெமன் போட்டுட்டு புதினா வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால புதினா நாவில் 2 ஸ்பூனு 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். புதினா பேஸ்ட்டை வந்து ஒரு 2 ஸ்பூன் கலக்குறாங்க அம்மா. புதினா பேஸ்ட்டு 2 ஸ்பூன் கலக்குறாங்க. அதன் பிறகு பச்சை மிளகாய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கலக்குறாங்க. 1/4 கூட வேண்டாமா, ஏன்னா காரம் அதிகமாகிட போது கொஞ்சமாக கலந்துக்கணும் நம்ம தேவைக்கேற்ப. இஞ்சி ஒரு 1/4 ஸ்பூன் கலந்துக்கிறாங்க. இதுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளாஸுக்கு தேவையான அளவுக்கான உப்பு, இது 3 நம்ம கலந்து 3 வந்து நம்ம எல்லாம் கலக்கிற மாதிரி புதினா பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, லெமன் அத்தனையும் போட்டு நம்ம கலக்கி எடுத்துக்கிறோம். இது வந்து இப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கு. இதை வச்சுட்டு இப்போ இந்த சோடாவை ஊற்றுறோம். பாருங்கள், சோடாவை பாருங்கள் இப்போ ஊற்றிருக்கோம். இது உள்ள இதை போட போகிறோம். இப்போ ஒரு கிளாஸ்ல அம்மா வந்து சோடா வச்சிருக்காங்க. நம்ம கலந்துக்கிட்டு சின்ன கிளாஸ்ல எல்லா பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இப்போ சோடாவை போட்டு ஃபுல் ஜார் சோடா வந்து அம்மா வந்து இப்போ குடிக்க போறாங்க. இப்போ அவங்க குடிச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளும் ஒண்ணே போய் எல்லாரும் குடிக்கலாம். இருங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நீங்களே குடிக்கிறீங்க எல்லா டேஸ்டா. நம்ம தானே, நான் குடிச்சுக்கிறேன். சூப்பரா இருக்குங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் குடிங்க, நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு நாளைக்குலாம் நாங்க ரெகுலரா அந்த வெயில் போற வரைக்கும் இதை நாங்கள் குடிப்போம். ரெகுலரா இருக்கும். இது ஜீரணக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, சூப்பரா இருக்குதுங்க. பாட்டி சூப்பர் சமையல்ல இன்னைக்கு நான் ஜூஸ் போட்டிருக்கேன். என் பேரன் வர போறாரு, சாப்பிட்டு அதை டேஸ்ட் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து சாப்பிட போறாரு. பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதோ கலர் கலராக இருக்குது. பாட்டி சூப்பர் சமையல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து ஃபுல் ஜார் சோடா வந்து தயாரிச்சிருக்கிறோம். நானும் அம்மாவும் சேர்ந்து, நானும் எங்க பாட்டி உங்க பாட்டியும் சேர்ந்து இன்னைக்கு குடிச்சு தயார் பண்ணது டேஸ்ட் பார்த்துட்டோம். குடிச்சு பார்க்கலாமா? குடிச்சு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு எனர்ஜிக்கா இருக்கு. குடிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நீ வந்து குடிச்சு பாரு. குடிச்சு பார்த்துட்டு அதுல ரிசல்ட்டை வந்துட்டு அங்க ஸ்கிரீனை பார்த்து சொல்லு. மற்ற எல்லாரும் வந்து லைக் பண்ணி நாளையிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, ஓகே வியூவர்ஸ், நான் வந்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்க. அதுல வந்து சோடா வச்சிருக்கோம். இதுல வந்து 5 திங்ஸ் நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா இருக்கு பார்க்க காம்பினேஷன். சரி, குடிச்சு பார்ப்போம் எப்படின்னு சொல்றேன். ஓகே, அது பொங்க பொங்க குடிக்கணும். கொஞ்சம் மிச்சம் வச்சு தாடா. அப்பா எப்படி இருக்கு? வேற லெவல். கண்டிப்பா இந்த வெயிலுக்கு நீங்க குடிச்சாகணும். நீங்க வெளில எங்கேயா வெயில்ல எங்கேயா போயிட்டு வந்தீங்கன்னா இது வந்து வீட்டில் போட்டு குடிங்க, ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். ஓகே, நீங்க நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் இதை வந்து கண்டினியூவா எடுத்துக்கலாம். உடனே உங்களுக்கு டைஜஷன் ஆகும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர். என்னப்பா இது, என்னுடைய ஷோப்பா இது? உன்னோட ப்ரோக்ராம்ல எண்டெல்லாம் ஓ ஷோல வச்சுக்கப்பா. நான் எங்க மம்மி ப்ரோக்ராம், இது நாங்க தான் சொல்லணும். சரிதா? பை பை. வண்டையா டேஸ்ட் சொல்லி அதோட இருக்கணும். நாங்க தான் மத்ததெல்லாம். இந்த வீடியோ பார்த்த அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாட்டி சூப்பர் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அனைவருக்கும் நானும் எங்க அம்மா வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து உங்களை எல்லாரையும் பார்க்குறோம் வேற ஒரு ப்ரோக்ராமோட. பாய் பாய்.